ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஒன் ஷார்ட் நேம் மாஃபியா ஃபால் இன் லவ் வித் ஹார்ட் சியூஓ. ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. அதுக்கு மாடலாக நம்ம ஜின்னு தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இது செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்ருக்காங்க. இது எனக்கு பத்தாது, இன்னும் நிறையா க்ரியேட்டிவாக வேணும் அப்படின்றாரு. நீங்கள் தான் இதிலவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, அது எனக்கும் தெரியும், பட் இன்னும் இன்னோவேட்டிவாக எனக்கு வேணும் அப்படின்றாரு. ஓ, அப்போ நீங்கள் உங்கள் மொபைலை இன்னும் கொஞ்சம் அழகாக வேணால் மேக் பண்ணுங்களேன் அப்படின்றாரு. மொபைலெல்லாம் மேக் பண்ணது போதும், நீங்கள் ஃபோட்டோ ஷூட் முடித்த உடனே இங்கே இருக்க எல்லா டிவி ஆட்ஸ்லேயும் அப்புறம் இங்கே கட் அவுட்லலாம் என்னோடய ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜின்னு பேசிகிட்ருக்காரு. இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அங்கே வந்து ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வருது. உங்களோட அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுது. தென் இவர் அவரோட காரில் ஏறி போகிறாரு. அந்த கம்பெனிக்குள்ளே நுழையிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஜின்னை பார்த்துட்டு, இவர் உண்மையாலுமே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஃபோட்டோ அண்ட் ஆட்ஸில் மட்டும்தான் ஹேண்ட்ஸம்னு பார்த்தா நேர்லேயே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க. பாய்ஸ்லாம் அவரை பார்த்துட்டு ரொம்பவே அப்படியே கொஞ்சம் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ கூட. உள்ளே போனோடனே எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. ஆமாம், எங்கே ஒரு பர்சன் மட்டும் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நாம்ஜூன் தான். அவர் முக்கியமான மீட்டிங்க்காக வெளியூர் போயிருந்தார். இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு கூட ரீச் ஆகிட்டேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்றாங்க. என்னோடய டைம் பற்றி உங்களுக்கு தெரில எவ்வளோ வேல்யூ ஆனதுன்னு சொல்லி, அந்த பர்சனுக்காக நான் வெயிட் பண்ணுவான், நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கே வந்து கோவத்தில் கிளம்பிடுறாரு. ஐயையோ, ஜின்னு தான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஓ, அவரே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஆரம்க்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஆரம் ஃபோனை எடுக்கவே மாட்டுறாரு. எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே கிளம்புறாரு. நாம்ஜூன் இன்ட்ரோ. அவர் கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸ்டைலாக அவரோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு, என்னோடய பேர் தான் கிம் நாம்ஜூன். இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு ஆரம், நீங்கள் இன்னுமா வரல அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் வந்தேன், அந்த உங்கள் சிஇஓக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குங்கன்னா கிளம்ப சொல்லுங்கள், அவருக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது வரைக்கும் நம்ம ஆரம் நம்ம ஜின்னை பார்த்தது கூட இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறதுக்குள்ளே கட் பண்ணி ஏறாரு. எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும், நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, அதை விட்டுட்டு இந்த கம்பெனியை பார்த்துக்கோ, அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணி இவங்கக்கிட்ட போய் இதை பண்ணுன்னு சொல்லி என்னை செம்மையாக டென்ஷன் ஆக்குறாரு. எனக்கு இந்த ஒர்க்கே பிடிக்கல. எனக்கு இதையும் பார்த்துட்டு இந்த மாஃபியா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதனால தான் இங்கே ஃபேமஸான ஜின்னோட கம்பெனியில் பேட்சப் வச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவன் ரொம்பவே ஓவராக பண்ணுறான். அவன்கிட்ட இந்த கம்பெனி கொடுத்துட்டு நான் என்னோடய வேலையை பார்க்கலான்னு நினச்சேன். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனால் மட்டும் போதும்ல, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இவன் ஓவராக பண்ணுறான். இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் ஆரம் அவரோட அசிஸ்டண்ட் கிட்டே பேசிட்டு வர்றாரு. அப்போ தான் கார் நிற்கிது. உள்ளே ஏறலான்னு போகும்போது முன்னாடியும் அவ்வளோ பெரிய கட் அவுட் இருக்குது. அதில் நம்ம ஜின்னு தான் இருக்கார். அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. போகிற வழி எல்லாமே ஜின்னோட ஃபோட்டோ தான் இருக்குது. காருக்குள்ளே ஏறிட்டு போகிறாரு. போயிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஜின்னோட கட் அவுட் தான். ஆரம் இதை பார்த்துட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட, ஆமாம் இவன் யார், இவன் என்ன மாடலா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் மாடல்லாம் இல்லை, இவன் தான் நீங்கள் போக போகிற கம்பெனியோட அந்த சிஇஓவே அப்படின்றாங்க. ஓ, இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணாடியை மறுபடியும் ஸ்டைலாக இறக்கி விட்டு நல்லா ஃபேஸை பார்த்து தென் போட்டுக்கிறாரு. இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஓ பரவாயில்ல, இவன் மாடலாகவும் இருக்கான், கொஞ்சம் இல்லை நிறையவே ஹேண்ட்ஸமாக இருக்கான், அதனால தான் மாடலாக இருப்பான் போல், இவனுக்கு இந்த ஆட்டிடியூட் இருக்கிறது தப்பு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் அந்த பையனோட நம்பர் கொடுங்க அப்படின்றாங்க. எந்த பையனோட நம்பர், நீங்கள் யாரை கேட்குறீங்க? அதான் இந்த கட் அவுட்லலாம் இருக்கானே அவனோட நம்பர் தான். நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட கம்பெனியோட பேட்சப் வச்சுக்க வேணான்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு? நான் சொல்கிறத நீ செய்யணும், அது மட்டும்தான் உன் வேலை அப்படின்றாங்க. தென் அந்த அசிஸ்டண்ட் அவங்களோட நம்பரை எடுத்து கொடுத்துட்றாங்க. ஜின்னுக்கு இப்போ நம்ம ஆரம் கால் பண்ணுறாரு. ஜின் ஆல்ரெடி நம்ம ஆரம் நம்பரை சேவ் பண்ணியிருக்காரு. இப்போ எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவன் எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறான், இவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணுமே, உங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுவார், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீங்கள் இப்போ இவன் எங்கே இருக்கானோ அங்கே போங்க அப்படின்றாங்க. நம்ம ஜின்னோட அசிஸ்டண்ட்டும் ஆரமோட அசிஸ்டண்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஆரமோட அசிஸ்டண்ட் ஜின்னோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரே சொல்கிறாரு, நானும் ஜின்னும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இங்கே தான் இருக்கோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் அங்கே வரோம், அவரை எப்படியா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே இருக்க வைங்க அப்படின்றாங்க. அது என்னால் முடியாது, அவர் என்ன நினைக்கிறதோ அதை மட்டும்தான் அவர் பண்ணுவார்,
ஆரம்க்கு செம்ம டென்ஷனாகுது. அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி, அவன் மட்டும் அங்கே இல்லைன்னு வச்சுக்கவேன், நீ இருக்க மாட்ட. என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக பேசுகிறாரு. இல்லை இல்லை நான் எப்படியாவது பேசி இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. தென் இப்போ நம்ம ஜின் அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த அசிஸ்டண்ட் வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிடுறாரு. அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு சிலரை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. இல்லை இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இன்னும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய குழந்தைங்க எந்திரிக்க கூட முடியாமல் படுத்துருக்குங்க. அதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக இல்லை. இந்த குழந்தைங்கலாம் எழுந்திரிச்சா எங்கே நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துலேயே எப்படி இருக்காங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் எழுந்திரிக்க சொல்லி, எழுந்திரிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஜின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. அந்த குழந்தைங்கலாம் பேசவே மாட்டேங்குதுங்க. அப்போ ஜின்னை பார்த்துட்டு ஒரு பொண்ணு மட்டும் சொல்லுது, இவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஒரு டைம் அது எங்களை பார்க்க வந்திருக்கீங்களா? எங்கள் எல்லாத்துக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்கள் எங்களுக்கு செய்கிறனால இல்லை, மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறனால. பட் நீங்கள் ஒரு தடவை கூட இங்கே வந்தது எங்களை பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நாங்கள் அடிக்கடி உங்களோட கட் அவுட்டை பார்ப்போம் தெரியுமா? வெளியே பெருசாக இருக்கே, அதை பார்த்து கூட நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஹேண்ட்ஸம் மட்டும் இல்லை, இவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிப்போம். நீங்கள் ஒரு டைமாவது எங்களை வந்து பார்த்துட மாட்டிங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படியே இருந்தோம் அப்படின்றாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஆரம் அதெல்லாம் வந்து கேட்டுடுறாரு. என்ன இந்த குழந்தைங்களாம் இவன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குங்க, இவன் அவ்வளோ பெரிய ஆளா? நான் சும்மா இவன் ரொம்ப ஆட்டிடியூட் பையன், ரொம்ப ஓவராக பண்ணுவான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவன் அப்படியே வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. யார் இந்த குழந்தைங்க இப்படி பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஆரம். அப்படியே நம்ம ஆரம் ஸ்டைலாக வந்து நிற்கிறாரு. ஆமாம், நீ யார்? நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? அதுவும் நான் இருக்கப்போ இங்கே யாரும் வரவே கூடாது, நீ எப்படி வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு ஆரம் அந்த குழந்தைங்க பக்கத்தில் போகிறாரு. நீங்கள் எதனால் இப்படி இருக்கீங்க? அவனை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க. ஓ, நீங்கள் இவனுக்காக இங்கே இருக்க மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. அந்த குழந்தைங்களாம் அப்போ தான் புரிஞ்சுக்குதுங்க. ஐயோ ஆமாம்ல, இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நமக்காக, நம்ம ஒருத்தருக்காக இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க என்னமோ பேசிகிட்டு இருக்குங்க. ஜின்னு கோவமாக வருது. என்னடா இப்போ தான் இந்த பிள்ளைங்க நம்மளை பற்றி நல்லதாக பேசிங்க, இவன் வந்து இப்படி மாட்டி விட்றானே. ஹேய் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. எனக்கா? எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி இப்போது இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்றாரு. என்னை எதுக்குடா நீ கிளம்ப பார்க்குற? நான்லாம் உன் கூட எதுக்கு வரணும்? நான் என் கூட வர சொல்லையே, நீ உன் காரில் போ, நான் என் காரில் வரேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அதை ஏன்டா நீ சொல்கிற? நீ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நான் யாருன்னே உனக்கு இன்னும் தெரியாதா? தென் இப்போ நம்ம ஆரம் அவரோட மொபைல்லேருந்து கால் பண்ணுறாரு. அதில் நம்ம ஜின்னு ஆரம் சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காரு ஆல்ரெடி. ஆமாம், எனக்கு தெரியாதுன்னா என் நம்பர் மட்டும் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இங்கே இருக்க முக்கியமான இம்பார்ட்டண்டான ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ தேவைப்படுமேனு, அதனால் உன் நம்பர் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்றாரு. அதை நான் நம்பிட்டேன் அப்படின்றாங்க. அங்கே இருக்க பிள்ளைங்களாம் ஆரம் வித்தியாசமாக பார்த்துட்ருக்குங்க. ஜின்னு கீழே குனிஞ்சு, நீங்கள் ஏன் அவரை அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது இவர் பார்க்கவே ரொம்ப ஹைட்டாக இருக்காரா, அதான் அப்படி பார்க்குறோம் அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் சொல்லுதுங்க. ஓ, என்ன மாதிரி நீங்கள் ஹைட்டாக வளரணுமா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. ஆமாம், உங்களை மாதிரி ஹைட்டாக வளரணும். அப்போ என்ன மாதிரி ஹைட்டாக வளரணும்னா உங்களோட வேலையை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒருத்தரை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்களே பார்த்துக்கணும். ஐ மீன் உங்களால் முடிஞ்சது. அப்புறம் நல்லா படிங்க. அப்புறம் இவன் இருக்கானே, இவனை மாதிரி ஆளுங்களை பார்க்கணுங்கிறதுக்காக உங்கள் கூட இருக்கவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா? அப்படி பண்ணால் அவங்கள மாதிரி ஹைட் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்குதுங்க. அது நான் இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவன் என்ன இப்படி வித்தியாசமான கேரக்டராக இருக்கான்? ஜின்னு இப்போ நம்ம ஆரம் பின்னாடியே போகிறாரு. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. என்னால் நிற்க முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைமிங்குள்ளே எல்லாம் நடக்கணும். அப்புறம் இன்னொன்று, நான் டைமிங்க்கு உன்னோட கம்பெனிக்கு வர்றதுக்கே நான் மன்னிச்சிடு, ஏன் தப்பு தான். இனிமேல் நம்மளோட மீட்டிங் கரெக்ட் டைமில் இருக்கும்.
ஹே, என்ன நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க? நான் எப்போ உன்னை பார்க்க வருவேன்னு சொன்னேன்? இப்போ நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ ஏன் பின்னாடி வந்தியே? அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஸ்வாகாக போகிறாரு அங்கேருந்து. அப்புறம் இன்னொன்று, உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே மாதிரி எடுத்து நம்ம ஜின்னு கையில் கொடுக்குறாரு. இதை எடுக்கடா, ஏன் கிட்ட கொடுக்குற? இதை போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. அது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜின்னு ஒரு மாதிரி மறுபடியும் வித்தியாசமாக பார்க்குறாரு. தென் இப்போ நம்ம ஆரம்பம் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே, என்னடா நான் உன்னை என்ன சொன்னேன்? நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ணுற? என்னை டென்ஷன் ஆக்கணுன்னே பண்ணுறியா? அப்பா நீங்கள் ஏன்ப்பா என்ன இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு உங்கள் கம்பெனியை வந்து என்னை பார்த்துக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணுறீங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. அதான் என் தம்பி இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. உன் தம்பியே தானே, நம்ம கம்பெனிக்கு போ, அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்றாரு. தென் இப்போ நம்ம ஆரம் அங்கேருந்து கிளம்பி கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே போனால் நம்ம ஆரமோட தம்பி அந்த சிஇஓ சேரில் உட்காந்துட்டு அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அது கூட விளையாடிட்டு இருக்காரு. ஆரமுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. என்னடா நீ வேலை பார்த்துட்ருக்க? நீ தானே என்கிட்ட சொன்னா உனக்கு சிஇஓ ஆக ஆசையாக இருக்குன்னு சொல்லி, அதனால தானே உனக்கு நான் விட்டு கொடுத்தேன். நீ என்ன கம்பெனியை பார்த்துக்காம உன்னோட இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்க? அண்ணா நீ வேற ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற? இந்த டாய்ஸ் கூட நான் விளாட்ல. நம்ம கம்பெனியாக வேணா நம்ம அனிமே ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கம்பெனியாக ஒர்க் பண்ணலாமா அப்படின்றாங்க. டேய் ஏன்டா இப்படி மாற்ற பார்க்குற? திடீர்னு மாற்றினு வச்சுக்கவன் எல்லாமே என்ன நினப்பாங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளோட மொபைல் கம்பெனியாக பேசாமல் ஜின்னு கொடுத்துருவோம். அவர் தான் மொபைல் கம்பெனியெல்லாம் சூப்பராக ரன் பண்ணுறாரு. நம்ம வேணால் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அனிமே கேரக்டர்ஸில் உள்ள கம்பெனியாக ரன் பண்ணலான்னா அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்ம கம்பெனி லாஸாக போகிற மாதிரி இருக்கு, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன் சுத்தம்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை நம்பி பாரேன். உனக்கே தெரியும் இங்கே நம்ம இதில் அனிமேஸ்க்கெலாம் எவ்வளோ ஃபேன்ஸுன்னு சொல்லி. இங்கே மட்டும் ஒரு மியூசியம் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கம்பெனியை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கவேன், வேறு லெவலில் போகும், என்னை புரிஞ்சுக்கோண்ணா அப்படின்றாரு. இல்லைடா எனக்கு என்னமோ இது சரியாக படலை. நான் வேணா உன்னை ஜின்னு கூட கூப்பிட்டு போகிறேன், அவன்கிட்ட உட்காந்து பேசிக்கோ. பட் எனக்கு இந்த கம்பெனி மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நீ அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்றாங்க. ஆனால் நான் அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நம்ம கம்பெனி நல்லா போகிறதுக்கும் லாஸில் போகிறதுக்கும் அப்புறம் நீ உன் அண்ணன் இவங்க கையில் தான் இருக்குது. இனிமேல் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் இது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாருண்ணா. அதானா நான் சொல்கிறேன், ப்ளீஸ்ண்ணா நம்ம வேணால் ஜின்னோட கம்பெனியோட பேட்சப் வச்சுப்போம் அப்படின்றாரு. ஆனால் இப்போ தாண்டா அவன்கிட்ட சண்டை போட்டு வர வந்தேன், ப்ளீஸ் ப்ளீஸ் வா, ஏன் நம்ம போய் ஜின்னு கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜின்னு அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம ஜின்னு வீட்டுக்கு வெளியே நின்று கால் பண்ணுறாங்க. இவன் எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறான்? நம்ம சாப்பிட்டுட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. திருப்பி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஐயோ சொல்லித்தல, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்கிட்ட பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்றாரு. என்கிட்ட நீ அப்படி என்ன பேசணும்? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே. ஏன் எங்களுக்கெல்லாம் பசின்னு ஒன்று இருக்காதா? அதை விட்டுட்டு தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்போ நீ வரணும்ல, ஒழுங்காக வெளியே இல்லாட்டி நான் உள்ளே வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த செக்யூரிட்டி கால் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி. தென் இவங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனே நம்ம தம்பிக்கு அங்கே இருக்க சாப்பாடெலாம் பிடிச்சி போயிடுது. அதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. ஜின்னு மறுபடியும் வித்தியாசமாக பார்க்குறாரு. என்ன இவன் மட்டும்தான் வித்தியாசம்னு பார்த்தா இவன் தம்பியும் அப்படி தான் இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இவன் தான் என் தம்பின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. அது வந்து நீங்கள் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களா, அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன். ஆமாம் நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் தான். சரி நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஆரம் பார்த்து கேட்குறாரு. இல்லை எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை, எங்கள் அண்ணன் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பிரதர் சொல்கிறாரு. உட்காந்து சாப்பிடு, அப்போ தான் நான் அவங்ககிட்ட எதுனாலும் பேசுவேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆரம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தென் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியை அவங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் கம்பெனியை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு? ஆல்ரெடி நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை நீ வெளியே இருந்து பார்த்து மட்டும் சொல்கிற, எங்களுக்கு இந்த கம்பெனியில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என் பிரதருக்கு அனிமே கேரக்டர்ஸ்லாம் வைக்கணும்னு ஒரு ஆசை. பட் எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதான் அப்படின்றாரு. ஏன் நீ கம்பெனி ரன் பண்ணலாம்ல அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேனே எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு அப்படின்றாரு. ஓ அப்படியா, வேறு என்ன? நான் பர்சனல் விஷயத்தை பற்றி பேச வரல, ஒர்க் விஷயத்தை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு ஆரம் ஒரு மாதிரி மறுபடியும் ரூடாக பேசுகிறாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. சரி இப்போ உனக்கு என்ன? நம்ம பேட்சப் வச்சுக்கணும் அவ்வளோதானே, சரி வச்சுப்போம். என் கம்பெனியில் நீங்களும் ஒரு பார்ட்னராக இருக்க விரும்புகிறீங்க அதானே அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. சரி ஓகே, இதுக்கான இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துப்போம். சரி வேறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் அதை பற்றி கேட்க வரல, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு.
ஆரமோட பிரதருக்கு அப்போ தான் கால் வருது. ஐயையோ! என் ஃப்ரெண்டு வேறு என்ன கூப்பிடுறான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆரம் அப்படி கிளம்புறேன்ட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் இங்கே நில்லு அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. ஏய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என்ன விடு அப்படின்றாரு. இல்லை உன்னை விட மாட்டேன், நான் இந்த நாளுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை எப்போ மீட் பண்ணுவேன்ட்டு இருந்தேன். அது எப்படி தெரியுமா, நானா உன்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆன மாதிரி இருக்கக்கூடாது, நீ ஏன் என் லைஃப்பில் வந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக அவன்கிட்ட பேசாமல் இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற? நான் உன்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொன்னல, அது போய், நான் உன்னை ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற? ஆமாம் நீ உண்மையாலுமே ஒரு மாஃபியா தானே அப்படின்றாரு. ஏய் இது எப்படிடா உனக்கு தெரியும்? எனக்கு உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஸ்டே பண்ணியிருந்தல, அதே கண்ட்ரிக்கு நானும் வந்திருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருந்தோம். அப்போ எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீ அப்போ மாஃபியாவாக இருந்த. நீ தான் என்னோடய ஃப்ரெண்டை காப்பாற்றின. எனக்கு அப்போ உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே பிடிச்சி போயிடுச்சு. நீ யார், நீ எப்படிப்பட்டவன், நீ எங்கே இருக்க, உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் உன்கிட்ட பேசலான்லாம் சொல்லிவிட்டு நான் அப்போயும் மொபைல் நம்பர்லாம் என்கிட்ட இருந்துச்சு. பட் உன்கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இல்லை நீ ஏதாவது தப்பாக நினச்சிப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்தே உன் நம்பர் சேவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்கிட்ட இருக்குது. நான் ஒரு டைம் கிட்ட உனக்கு கால் பண்ணதில்லை. ஆரமோட ஃபோட்டோஸ், ஆரமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே நம்ம ஜின்னோட ரூமில் இருக்குது. அது எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஆரம்க்கே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. என்னடா நீ என்ன போலீஸா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் மாஃபியாங்கிறத கண்டுபிடிச்சி யார்கிட்டயாவது கொடுக்கலான்ட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் போலீஸ்லாம் இல்லை, நான் நார்மலாக ஒரு சிஇஓ தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீ என்னை பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் என்னை ஃபஸ்ட் டைம் நீ பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளே எப்படி லவ் வரும் அப்படி தானே நினைக்கிற? நீ என்கிட்ட ரொம்ப நாள் பழகணுன்னுலாம் அவசியம் இல்லை. உனக்கு என் மேலே எப்போ க்ரஷ் வருதோ அப்போ சொன்னால் போதும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்றாரு. ஏய் எனக்கெல்லாம் உன்ன மாதிரி பையனெல்லாம் பிடிக்காது போடா அப்படின்றாரு. அப்புறம் ஏன் எனக்கு அன்றைக்கி வந்து ரோஸ் கொடுத்த? அது வந்து நான் நார்மலாக தான் ரோஸ் கொடுத்தேன். ஓ அப்படியா? நார்மலாக ஒரு பையனுக்கு ஒருத்தன் வந்து ரோஸ் கொடுப்பானா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் முழிச்சிட்ருக்காரு. சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜின்னுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம லவ்வை சொல்லிட்டோம். அது ஈவனாக நம்ம கூட வந்தால் நம்ம கம்பெனியோட பார்ட்னராக வேறு ஆக போகிறான்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக குஷியாக இருக்கார். அவரோட பெட்டில் போய் உருண்டு பரண்டு என்னென்னமோலாம் பண்ணிகிட்ருக்காரு. தென் இப்படியே 5 மந்த்து போகுது. நம்ம ஜின்னும் ஆரமும் அவ்வளோவா மீட் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஜின்னும் ஆரமோட பிரதரும் தான் கம்பெனியோட பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஆரமுக்கு தான் இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஸோ அவரையும் பழையபடி அவரோட மாஃபியா ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. தென் இப்போ ஜின்னோட கம்பெனியில் இருக்க எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு ட்ரிப் மாதிரி போகிறதா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃபோட்டோ ஷூட்காக தான். நம்ம ஆரம் ஒரு காட்டுக்குள்ளே யாரையோ ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கவன் செம்மையாக பயந்துட்டுருக்கான். ஐயோ என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. இல்லை அதே மாதிரி தானே அந்த பர்சன் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அதை திருப்பி மிரட்டி அவங்க உயிர் போகிற அளவுக்கு கேட்டு எடுப்பீங்க? நீங்கள் அவருக்கு கடன் கொடுக்குறப்ப எவ்வளோ பொலைட்டாக கொடுத்துருப்பீங்க. அதையே வாங்கும்போது ஏன் அப்படியே ரூடாக வாங்குறீங்க? இதே அந்த பர்சன் இப்படி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அந்த பர்சனை ஷூட் பண்ணுறாரு. ஆரமோட பாடி கார்ட்ஸ்லாம் அங்கேருந்து வந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. தென் ஆரம் அவரோட காரில் ஏறி திருப்பி நடு காட்டுக்குள்ளே எங்கேயும் போயிட்டுருக்காரு. போய்கிட்டே இருக்காரு. அங்கே போனால் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அது செம்மையாக இருக்குது. உள்ளே போக உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த நடு காட்டுக்குள்ளே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இவர் மட்டும் தனியாக இருக்கார். அந்த பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஒரு 5 டேஸ்க்கு நீங்கள் யாரும் வராதீங்க, நானாக கால் பண்ணுற வரைக்கும். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, நானும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி உழைச்சி டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அவங்களும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதான் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ப்ராப்ளம்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. தென் அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து அந்த கார்டனெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே நிறைய ரோசஸ்லாம் இருக்குது. அந்த ரோஸை பார்த்த உடனே நம்ம ஆரம்க்கு ஜின்னோட ஞாபகம் தான் வருது. அவர் ப்ரப்போஸ் பண்ணது, இவர் போய் ஜின்னுக்கு எதிர்ச்சியாக அந்த பொக்கேவை கொடுத்தது, இது எல்லாமே ரீகால் ஆகி திடீர்னு ஜின்னோட ஞாபகம் வருது. நான் ஏன் அவனை பார்க்கக்கூடாது? அவன் என்கிட்ட லவ் சொன்னான், பட் எனக்கு அது பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஐயோ ஆரமணிக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி புலம்புற? டே ஜின்னு இப்படியான புலம்பு விடுவ? சரி நமக்கு எதுக்கு அவன் வேலை, நம்ம போய் தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு.
தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜின்னோட டீமெல்லாம் அதே காட்டுக்குள்ளே வராங்க. நம்ம ஜின் அங்கே அப்படியே அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நான் அப்படியே சும்மா இங்கே போட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போட்டை எடுத்துகிட்டு போட்டிங் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுன்னா கிளம்புங்க, நான் வர லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்காரு. அங்கே இருக்க ஃபிஷ் எல்லாம் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி பிடிப்போம், நமக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்ருக்காரு. தென் இப்படியே போயிட்டுருக்காரு. நடுவில் ஒரு பாறை மாதிரி இருக்குது. அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் தூண்டில போடுறாரு, மாட்டிக்குது. என்னடா ஏதோ பெருசாக மாட்டியிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. பார்த்தா 2 தூண்டில் வருது. இது என்ன 2 தூண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. அங்கிட்டு பார்த்தா ஆரம் இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன திருப்பி நான் அவனை பார்த்துட்டேன், இவன் இங்கே தான் இருக்கானா, இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆரம் பக்கத்தில் அந்த போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்தா ஆரம் கேட்குறாரு. அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஏன் நான் இங்கே பண்ணால் உனக்கு என்ன, நீ யார் கூட வந்த, தனியாக வந்தியா அப்படின்னு ஆரம் ஜின்னை பார்த்து கேட்குறாரு. என் மேலே தான் உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்னை விட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் உன்னை விட்டு வந்தேன்னா, நான் எப்படா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அது அப்போ எனக்கு உண்மையாலுமே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய வீடு இங்கே தான் இருக்குது, நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்றாங்க. இந்த நடுக்காட்டுக்குள்ளே நீ மட்டுமா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் பயம் இல்லை, எனக்கு மனுஷங்களை பார்த்தா மட்டும்தான் பயம். அவங்க கிட்டே இருந்து தள்ளி இருந்தால் எனக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. என்ன மனுஷங்களை பார்த்து பயமா? ஆமாம், நிறைய பேர் அன்பு காட்டுறேங்கிற பேரில் நம்மளை அடைச்சே வச்சுருப்பாங்க, வெளியவே வர விட மாட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் நம்ம கூட இருக்கிறேங்கிற பேரில் துரோகம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி தான் என் லைஃப்பில் எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி தனியாக காட்டுக்குள்ளே இருக்கேன். மக்கள் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு, அதான் என் கண்ணில் பட்டியே. ஓ அப்படியா, சரி நீ இங்கே எங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் ஃபோட்டோ ஷூட்காக வந்தேன். ஏன் யாரும் கூட வரலையா என்ன? இல்லை எல்லாம் வந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கணும்னு ஃபீல் ஆச்சு, அதனால தான் ஃபிஷ்ஷிங் வந்தேன். இல்லை போட்டிங் வந்தேன், அப்படியே ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் நான் ஒன்றை பிடிச்சேன் அப்படின்றாரு. ஆரம்புக்கு சிரிப்பு வந்துடுது. என்ன பிடிச்சியா, என்னடா சொல்கிற? அது ஒன்றும் இல்லை. சரி நீ கிளம்பணுமா, உனக்கு தான் டைம் இருக்காது அப்படின்றாரு. இல்லை நானும் எவ்வளோ நாள் தான் உழைச்சிட்டே இருப்பேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்னு கிடைக்கணும்ல, அதான் அப்படின்றாரு. அப்போ நீ என் வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன நான் வீட்டுக்கா, நீ வேறு மீனிங்கில் எடுத்துக்காத, நான் நார்மலாக தான் கூப்பிட்டேன் அப்படின்றாரு. தென் இவங்க 2 பேருமே போகிறாங்க. அப்போ போனோடனே நம்ம ஜின்னு ஆரம் கையை பிடிக்கலாமா வேணாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஆரம் டக்குன்னு நம்ம ஜின்னோட கையை பிடிச்சிடுறாரு. ஜின்னுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, ஹார்ட் பீட்டு வேறு இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாம் நீ இப்போ எதுக்கு என் கையை பிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. நீ பிடிக்க வந்தா அதான் பிடிச்சேன். ஓ அப்படியா, அப்போ உன் கையை யார் பிடிக்க வந்தாலும் நீ பிடிச்சிடுவியா? யார் பிடிக்க வந்தாலும் பிடிக்க மாட்டேன், உனக்கான ஸ்பெஷல் பிளேஸ் தான் நான் அப்படின்றாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி செம ஷாக்காக ஹாப்பியாக இருக்குது. அப்போ என்னை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சரி நீ ரெஃப்ரெஷ் ஆறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. நைட் ஆகிடுது. இப்போ நம்ம ஜின்னு அப்படியே உள்ளே வரதை பார்த்துட்டு ஆரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜின்னு ஆரம் பார்த்துட்டு நீ ஏன் என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன்டா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, என்னை கொல்றியே அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியல. ஒன்றும் இல்லை, சரி நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்றாரு. வெளியே போயினா எங்கே சொல்கிற? நான் ஃபயர் கேம்ப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தென் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆரம் ஆல்ரெடி பிடிச்ச ஃபிஷ் எல்லாம் வச்சு ஒரு வீட்டில் இருக்க பெப்பர் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு மேலே போட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் இதில் வெறும் பெப்பரை மட்டும் தானே போட்டேன். இல்லை இதை நீ கொடுத்துருக்கீல, அதான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாரு. ஆரம்க்கு ஒரு வருஷம் ஷையாக இருக்குது, இவன் என்ன இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜின்னு கையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ தான் 2 பேத்துக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ என்ன நம்ம 2 பேரும் இப்படி ஆகிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ தான் ஆரம் நம்ம ஜின்னோட கண்ணை பார்க்குறாரு. நீ ஏன் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்க? நான் உண்மையை சொல்லவா, நான் இந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்குனேனே, நான் எதனால் தெரியுமா லேட்டாக வந்தேன்? நான் வேணும்னே லேட்டாக வரல, உன்னை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன், அதான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றாரு. என்ன பார்த்து ஸ்டன் ஆனியா, எனக்கு புரியல. நீ தான் போகிற வழி எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ வச்சுருக்கியே, அப்புறம் எப்படிடா எனக்கு வர தோணும் அப்படின்றாரு. ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு மறுபடியும் வித்தியாசமாக. நீ ஏன்டா இப்படியே பார்த்து என்னை கொல்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு.
என்ன உன்னை இப்படி பார்த்துக்கொள்கிறேன்னா, ஆமாம் நீ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப இப்படி தான் இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபோட்டோவில் இதே ரியாக்ஷனை தான் கொடுத்துருந்த. இந்த ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோடய ஃபோனை பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காட்டுறாரு. நம்ம ஆரம் அவளோட ஃபோனில் ஜின்னோட வால்பேப்பரை தான் வச்சுருக்காரு. என்ன நீ எதுக்கு என்னோடய வால்பேப்பரை வச்சுருக்க அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிக்கும், அதனால தான் நான் உனக்காக ரோசஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. உன் ஃபேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை எப்போ பார்த்தேனோ, அதுவும் உன் ஃபேஸ்னால இல்லை, அந்த குழந்தைங்க கிட்ட நீ அவ்வளோ அன்பாக பேசுனியே அது, அப்புறம் நீ போல்டாக இவ்வளோத்தையும் சமாளிக்கிறீல, அதெல்லாம் தான் எனக்கு உன்னை இன்னும் இம்ப்ரெஸ் ஆக வச்சுச்சு. நான் கிட்ட சொல்லி ஆகணும். திஸ் மாஃபியா ஃபால் இன் லவ் வித் மை டியர் ஜின் ஹார்ட் சிஇஓ அப்படின்றாரு. ஐயோ என்னடா இப்படிலாம் சொல்கிற, நம்ம ஸ்டோரியை வச்சு ஒரு மூவி எடுத்துடலாம் போலையே அப்படின்னு ஜின்னு பேசுகிறாரு. அவனுக்கு மூவி எடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்படி மூவி எடுத்தா அதில் நான் தான் ஹீரோ. அப்போ உனக்கு ஹீரோயின் வேணுமா இல்லை இன்னொரு ஹீரோ வேணுமா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. எனக்கு இந்த ஹீரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி பார்க்குறாங்க. ஓ அப்படியா, அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிடுவோம் அப்படின்றாரு. ஜின் இதெல்லாம் கேட்டு சிரிக்கிறாரு. ஆரம் அப்போ ஜின்னு கையை பிடிச்சிட்டு உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் ஒரு மூவி நடிக்கணும் அப்படின்றாரு. ஓ அவ்வளோதானா, பேசாமல் நீ ஏன் ஒரு ஆக்டர் ஆகக்கூடாது அப்படின்றாரு. என்ன சொல்கிற? ஆமாம், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அடிக்கடி இந்த சிஇஓ ஒர்க்கை விட ஃபோட்டோ ஷூட்டில் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்க. ஸோ நீ என்ன பண்ணுற, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பி அப்படின்றாரு. நான் மற்ற கேர்ள்ஸ் கூடலாம் நடித்தா உனக்கு ஓகேவா அப்படின்றாரு. பிச்சு போடுவேன், அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. நீ வேணா இந்த ஹீரோயின் இல்லாமல் ஹீரோ மட்டும் நடிக்கிறது, அப்புறம் வேணா நான் வேணா உனக்கு பார்ட்னராக இருக்கேன் அப்படின்றாரு. ஓகே நல்லா தான் இருக்கும் இது அப்படின்றாரு. தென் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. உனக்கு குளிர்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. எனக்கு குளிருது அப்படின்றாங்க. உனக்கு குளிர்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு குளிரில், எனக்கு பக்கத்தில் தான் ஹாட்டாக நீ இருக்கி அப்படின்றாரு. ஜின்னுக்கும் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி நீ ஐஸ் வைக்கிற அப்படின்றாங்க. நான் ஐஸ்லாம் வைக்கல, உண்மையாலவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது பயங்கர ஹாட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. ஓ அப்படியா, அப்போ உனக்கு இன்னும் ஹாட்டாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு இன்னும் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நீ ஏன் என் பக்கத்தில் இன்னும் வந்துட்டே இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. ஓ உனக்கு இன்னொரு ஃபிஷ் வேணுமா அப்படின்றாங்க. எனக்கு ஃபிஷ் எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை கீழே வச்சுட்டு ஜின் அப்படியே ஆரம் போய் கிஸ் பண்ணுறாரு. என்னடா நீ இவ்வளோ ஹாட்டாக இருக்க அப்படின்னு ஆரம் பார்க்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஆரமும் சேர்ந்து கிஸ் பண்ணுறாரு. 2 பேர்த்துக்கும் பயங்கர ஷையாக இருக்குது. சரி வா நம்ம சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு ஆரம் கூப்பிட்றாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நான் இப்படி உனக்கு கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நானும் பண்ணுவேனா அப்படின்றாரு. அப்புறம் ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்கிற, இங்கேயே இருக்கலாம்ல கொஞ்ச நேரம் அப்படின்றாங்க. நம்ம இங்கேயே இருந்தோம்னு வச்சுக்கோவேன், உனக்கு இல்லாட்டி எனக்கு நாளைக்கு ஃபீவர் வந்துடும், அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். இதே நம்ம உள்ளே போயிட்டோன்னா உள்ளே ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்றாரு. ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு மறுபடியும் அதே ஃபேஸோட. ஐயோ மறுபடியும் ஏன்டா நீ இப்படி பார்க்குற அப்படின்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உனக்கு பசிக்குதா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு பசிக்குது, சரி வா நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்றாங்க. இது நம்ம ஆரம் போய் சமைக்கிறேங்கிற பேரில் அந்த இடத்தவே நாஸ்தி பண்ணிடுறாரு. ஜின்னு ஒரு மாதிரி மறுபடியும் பார்க்குறாரு. என்னடா ஆச்சு, உனக்கு சமைக்க தெரியும்னு உன்னை கூப்பிட்டு வந்த, அப்போ நீ இவ்வளோ நாளாக தனியாக இருந்தே, உனக்கு யாரா சமைச்சு கொடுப்பா? நான் இவ்வளோ நாளாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இல்லைனா என் பாடி கார்ட்ஸ் வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. டேய் என்னடா சொல்கிற, இவ்வளோ நாளாக அதற்கு உனக்கு சமைக்க தெரியாதா? ஆமாம் எனக்கு சமைச்சு கொடுக்க தான் என்னோடய பார்ட்னர் வருவாங்கள்ல, அதனால தான் நான் சமைக்க கூட கற்றுக்கல. நான் சமைக்க போனேன்னு வச்சுக்கவேன் அந்த இடமே டெஸ்ட்ராய்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. அதை பார்த்தாலே தெரியுது நானே உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஜின்னு இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டே இருக்காரு. இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதை இப்படி கட் பண்ணு, அதை இப்படி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஆரம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக சொல்லி கொடுக்குறாரு. வாவ் இது இவ்வளோ சூப்பராக இருக்கே, பட் இந்த ஆனியன் மட்டும் ஏன் இப்படி கண்ணு எரியுது அப்படின்றாரு. அது அப்படி தான், அது நம்ம எல்லாத்தையும் அழ வைக்கும், இது வரைக்கும் அழுததே இல்லைனா கூட அது ஒன்று அழ வச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்றாரு. அப்போனா அது எனக்கு வேணாமே அப்படின்றாரு. அப்போ நான் அழுவணுமா அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. இல்லை என் டார்லிங்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி கட் பண்ணி கொடுக்குறாரு. டேய் அதை அப்படி கட் பண்ணக்கூடாதா, இப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் அழகாக கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் 2 பேருமே சேர்ந்து சமையல் அப்படியே சூப்பராக பண்ணிடுறாங்க. நீ நல்லா தான் சமைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நான் சமைச்சேனா? இல்லையே நீ தானே சமைச்ச. இல்லை
நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் நீட்டாக இருந்தால் தானே நமக்கு சாப்பிட தோணும். அப்போ இதெல்லாம் நீட்டாக கட் பண்ணது யார்? நான் தான். அப்போ நீ தானே சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்றாங்க. ஆரம்க்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. ஐயோ ஜின்னு நம்மள இப்படி பாராட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்க. ஜின்னு ஆரம்க்கு ஊட்டி விட்றாரு, ஆரம் ஜின்னுக்கு ஊட்டி விட்றாங்க. எனக்கு என்னமோ இது புதுசாக இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் என்ன ஆல்ரெடி தெரிஞ்சதா? எனக்கும் தான் புதுசாக இருக்குது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நீ ஆல்ரெடி யாருக்காவது சமைச்சு கொடுத்துருக்கியா என்ன? இல்லை, நான் சமைச்சு கொடுக்குற ஃபஸ்ட்டு பர்சன் நீ தான். உனக்கு எப்படி சமைக்க தெரியும்? எனக்கு தான் வீட்டில் யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்களே, எப்போ பார்த்தாலும் என் அண்ணனையும் என் தம்பியும் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நான் வெளியே வந்து நானே இந்த மாதிரி சமைக்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் இப்படிலாம் சமைப்பேன் அப்படின்றாரு. ஓ நீ வேறு லெவல். அப்போது உனக்கு யார் சமைக்க சொல்லி கொடுத்தா? வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். ஓ உங்கள் அம்மா இன்னும் சூப்பராக சமைப்பாங்க போலயே. ஜின்னு கோவமான ரியாக்ஷனில் பார்க்குறாரு. இல்லை இல்லை, அம்மாவோ ஆன்ட்டியோ என்னோட ஜின்னு தான் பெஸ்ட் ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஆர்மிஸ் மாஃபியா ஃபால் இன் லவ் வித் ஹச்சியோ நேம் ஜின் ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.